குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட் தியரி. தேர் வேர் ஷார்ட் கமிங் இன் தாம்சன்ஸ் தியரி. அதாவது என்னென்னா தாம்சன்ஸ் தியரியில் வந்து குறைபாடுகள் வந்து இருந்தது. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் ஹாவ் ஏ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து என்னென்னா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்டுடைய தியரி வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்குது. எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் கண்டக்டட் அன் எக்ஸ்பிரிமெண்ட். எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்னென்னா கண்டக்ட் பண்ணுறாரு. He bombarded a very thin layer of gold with positively charged alba rays. அதாவது என்னென்னா இப்போ வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆல்பா ரேஸை வந்து கோல்டு ஷீட் வழியாக வந்து பாஸ் பண்ணுறாரு. He found that most of these rays which travel at a great velocity passed through the gold sheet without encountering any obstacles. அதாவது என்னென்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆல்பா ரேஸ் வந்து என்னென்னா கிரேட் வெலாசிட்டியில் வந்து கோல்டு ஷீட் வழியாக வந்து அதிகமான பாசிட்டிவ்லி ஆல்பா ரேஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பாஸ் ஆகுது. A few are however turned back from the sheet. இப்போ வந்து என்னென்னா ஒரு சில ஆல்பா ரேஸ் வந்து என்னென்னா கோல்டு ஷீட் வழியாக அதாவது கோல்டு ஷீட் வழியாக வந்து பாஸ் ஆகக்குள்ள ஒரு சில ஆல்பா ரேஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகுது. ரூதர்ஃபோர்ட் consider this remarkable and miraculous as if a bullet had turned back after colliding with this paper. அதாவது என்னென்னா இப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து திஸ் பேப்பர் வழியாக வந்து புல்லட் பாஸ் பண்ணக்குள்ளே புல்லட் வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அது மாதிரி வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. Based on the experiment, Rutherford proposed his famous theory they are. இப்போ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி ரூதர்ஃபோர்ட் வந்து என்ன தியரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா The fact that most alpha particles pass through the gold sheet means that the atom consists mainly of empty space. இப்போ வந்து என்னென்னா அதிகமான ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து ஏன் வந்து கோல்டு ஷீட் வழியாக வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன்னா வந்து என்னென்னா ஆட்டமில் வந்து என்னென்னா எம்டி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அதிகமான ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்னா கோல்டு ஷீட் வழியாக வந்து பாஸ் ஆகுது. The part from which the positively charged particles turned back is positively charged but it is very small in size as compared to the empty space. இப்போ வந்து என்னென்னா எந்த பார்ட்டிலிருந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆனிச்சோ அந்த பார்ட்டு ஃபுல்லாக வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா இந்த பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்டி ஸ்பேஸை விட கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்மால் சைஸில் இருக்கும். From these inference, Rutherford presented this theory of the structure of atom. For this theory, he was awarded the Nobel Prize for Chemistry. அதாவது என்னென்னா இப்போ இந்த தியரிக்காக ரூதர்ஃபோர்ட்டுக்கு வந்து என்னென்னா கெமிஸ்ட்ரிக்கான நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிது. இப்போ வந்து என்னென்னா ரூதர்ஃபோர்ட்டுடைய தியரி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட் தியரி ப்ரப்போசஸ் த ஃபாலோயிங். The nucleus at the center of the atom has positive charge. Most of the mass of the atom is concentrated in the nucleus. ஆட்டமுடைய சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டமுடைய அதிகமான மாஸ் வந்து என்னென்னா ஆட்டமுடைய சென்டர் பார்ட்டில் வந்து இருக்குது. The negatively charged electrons revolve around the nucleus in specific orbits. இப்போ வந்து என்னென்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் வந்து நியூக்ளியஸை வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. In comparison with the size of the atom, the nucleus is very very small. இப்போ வந்து என்னென்னா ஆட்டமோட சைஸ் இப்போ வந்து என்னென்னா நியூக்ளியஸோட சைஸ் வந்து ஆட்டமோட சைஸை விட கம்பேர் பண்ணக்குள்ள இப்போ வந்து நியூக்ளியஸோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மால் சைஸில் இருக்குது. You have around 7 billion atoms in your body, yet you replace about 98% of them every year. அதாவது என்னென்னா நம்மளுடைய பாடியில் வந்து 98% செல்ஸ் வந்து என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் டஸ்ட்ராய் ஆகி நியூ செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னா நம்மளுடைய பாடியில் வந்து 7 பில்லியன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Stages of discovery of the constituents of an atom. டால்டன்ஸ் மாடல் இயர் 1808 ஹார்ட் அண்டு சாலிட் ஸ்பியர். அதாவது 1808 வந்து என்னென்னா டால்டனுடைய மாடல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹார்ட் அண்டு சாலிட் ஸ்பியராக இருந்தது.
தாம்சன்ஸ் மாடல் இயர் 1897 பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து 1897 வந்து தாம்சனுடைய மாடல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்ட் மாடல் இயர் 1911 பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் எம்டி ஸ்பேஸ். அதாவது என்னன்னா ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து அதாவது 1911 வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருந்துச்சு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு, எம்டி ஸ்பேஸ் வந்து இருந்தது. நாம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு 7th standard science today homework. Write about Rutherford theory. The nucleus at the center of the atom has positive charge. Most of the mass of the atom is concentrated in the nucleus. The negatively charged electrons revolve around the nucleus in specific orbit. In comparison with the size of the atom, the nucleus is very very small. Science lesson 4 question answer 1 read and write one time. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.